பருவத்தில் வீரமணக்காடு வருகின்ற பொழுது சோனாங்கி மூலியானது மூளைக்கு பெயர் முத்துமால் வச்சு அனுப்புகின்ற பொழுது சோனாங்கி மூலியானது பன்றி இருக்கும் இடத்துக்கு வந்தது. அந்த பன்றி இருக்கும் இடத்துக்கு வருகின்ற பொழுது பண்டியான தூங்கிட்டு பண்ணங்கால மண்ண வாங்கி அடிக்க பன்றி முடிச்சு பார்த்தது. நான் படையோதனை ஜெயிக்க முடியல, எனக்கு நீ மட்டும் ஜெயிக்க போறியா என்று சொல்ல வல்லவனுக்கு வாய்ப்பே சலங்களை தொடு போர்க்களத்தை நான் புறக்கிலேயே உறக்காது மொழி நீ நல்லபடியா பிறந்திருக்கிற சொல்லி இடதுபுறத்தலை இருந்து வலதுபுறம் தாண்டிச்சு, வலதுபுறத்தலை இருந்து இடதுபுறம் தாண்டிச்சு. அவ வன்றைக்கு 2 காலம் கிடைச்சாச்சு. அப்ப தாமரை வாங்கி வந்த வரத்தின் பிரகாரம் அந்த நரம்பு வழியாக விஷமானது ஏறுது. வன்றைக்கு நச்சு குளிர் நையாண்டி காய்ச்சல் அடிக்குது. அப்ப வண்டை நகரத்தையே போய் அந்த சிங்கமானது எப்பட மாட்டுச்சு. அப்ப சிங்கமானது மாட்டுகின்ற பொழுது இந்த சோனாங்கி மூலியானது பன்றியுடைய உடம்புக்குள்ள உடம்புக்குள்ள போகுது. 440 நரம்பை கடிச்சு கொதறிச்சு. அப்படி நரம்பை கடிச்சு கொதறினோட பன்றிக்கு மழை நடந்து போச்சு. அப்ப சிங்கத்தை உடச்சு போட்டு நம்ம எல்லைக்கு பக்கமா போக வேற சொல்லி அந்த வண்டியை அப்படி எல்லைக்கு பக்கமா போகுது. இந்த நேரத்தில் சோனாங்கி முடிதானே வாங்கி வச்ச வக்கம் எல்லாம் சோனாங்கி மூலி பன்றியுடைய திரேகம் மேலிய நடக்கின்ற போல நுழைக்குது. அப்ப பன்றியானது எங்க புடிச்சு நிறுத்த முடிய மாட்டேங்குது. பன்றி எல்லைக்கு பக்கமா போய் முன்னத்தாங்கால எல்லையில கீழே சோனாங்கி மூலியானது பீச்சமான உயிர்நாடியை புடிச்சு நிறுத்துது. அப்ப பன்றி எங்கும் அசைய முடியாம இருக்குது. கொஞ்ச நேரம் பன்றி சோனாங்கி போது பார்த்தது. அப்படி ஒரு கொதறிச்சு பன்றி வலதாக்க முடியாம பன்றியானது வீர் கத்தது. அப்ப சங்கருக்கு காதிலே கட்டது. சங்கர் உட்கார பாவத்துல பண்ணி குத்துற வேற இடத்துக்கு பண்ணியை குத்த வர மத்தியக்காரடியா பூசி பண்ணுங்க. யாரு கால செருப்பெல்லாம் போட்டுருக்கா பூரா கழட்டி விட்டுருங்க. பயபக்தியோடு அன்னமாசாமியை மனமுருக வேண்டணும். அர்த்தம் போட்டிருக்காது, கவுசு போட்டிருக்காது, அமைதியா இருக்க படுங்க முடியல. இந்த பிரகாத்தானே அப்ப போட கடிச்சாங்க உட்கார பாவத்துல தானே அந்த மத்தியானது வீர் கத்துக்கின்ற போது
சத்தம் போடாது கொண்டு வந்து படுக்க வைங்க அமைதியா அமைதியா கொண்டு ஒரே வசதி வைங்க அந்த மாத்த போல உத்தர கோபத்திலே வன்றிய குத்துகின்ற பொழுது அந்த பணமானது போய் கடகளை மாட்டிடுச்சு அப்ப சொல்லுச்சு கும்பலானது அப்பா காராள மக்களே என்னுடைய அங்கத்துல இது போல 1000 குத்து குத்துனாலும் ஆண்டு படிய மாட்டேன் இந்த வேலை புடுங்கி பணமானது கடகளை மாட்டி இருக்குது வேலை புடுங்கி நெஞ்சாங்குளத்துல குத்து என்று சொல்லி வன்றியானது ஒட்ட மலாக்கு திரும்பி படுத்தது அப்ப தங்கள் உத்தர கோபத்தில் நெஞ்சாங்குளத்துல குத்தி கொடுக்கணும் அப்ப வன்றியானது வீரங்கால கவைய குரல் கொடுத்து வீரவன காட்டிலே வன்றியானது வீர் வீர் என்று கத்தி மாண்டு படித்தது அப்படி பன்றி மாண்டு படிக்கின்ற பொழுது வீரமாக சாம்புகளை கூப்பிட்டு அரே வீரமாக இந்த பன்றியானதை கொண்டு போய் கூறு போடுற தண்ணி இருக்க இடத்துல கொண்டு போய் ஆகட்டுங்க என்று சொல்ல பாவட்டாம்பாறை கொண்டு போய் பன்றிய கூறு போடுகிறாங்க கூறு வாரியா கூறலானது போட்டு பன்னித்தலை எடுத்து வச்சாங்க வன்னிமரத்துல வைத்து விட்டு கரிக்கலத்துல முன்னர் காவல் இருக்கு அத்தவளை எத்தானும் அருமை தம்பி ஓடகடி சங்கர் வீரபாக சாம்பகி யாவர்களும் கத்திகாரியமானது களவ சென்றார் இந்த நேரத்தில் பன்றியானது வீரத்தை மாண்டு படுகின்ற பொழுது தகவலை அறிந்த வீரதங்காபத்தினி ஒரு சீக்கிரமாக அண்ணன் தம்பி 1000 பேரையும் அழைத்து இதற்கு ஒரு ஆலோசனை பண்ணுகின்ற பொழுது அந்த நேரத்தில் எம்பெருமா மாயவதானே வல்லவனை வணங்கித்தான் கொள்ள வேணும் சந்தன வழியில போனா அண்ணமார கொல்ல முடியும் இல்லைன்னா அழிக்க முடியாது என்று சொல்ல ஒரு ஏழை எளியவனா வடிவெடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க போய் கரிக்கலத்துல போய் பன்னித்தலையை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அண்ணமார ஜெயிச்ச மாற என்று சொல்ல அதன் பிரகாரமே இந்த ராஜாக்கள் 1000 பேர்களும் ஒன்று சேர்ந்து வீர ஏகாதி என்று வடிவெடுத்து அனுப்பி வைத்தார் ஒரு வேடுவரை அப்ப கரிக்கலத்துக்கு வருகின்ற பொழுது பொன்னர் கரிக்கலத்திலே காவலுக்கு கரியானது கேட்க ஐயா பச்சை கரியிலே பாதகம் பண்ண முடியாது வெச்ச கறி எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல என் பெயர் வீர ஏகாலி நான் கர்ப்பஸ்திரியாக இருக்கிற மனைவி எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்ல அள்ளி கொடுத்திருப்பேன் என்று சொல்ல பண்ணை மரத்தில் ஈய ஆடுது கொள்ள பண்ணைத்தலைன்னு சொல்லும் அந்த பண்ணைத்தலை கொடுங்க சாமியை அழுகின்ற பொழுது இது நம்ம ஊர் வேணும் என்று பண்ணைத்தலை எடுத்து கொடுத்தார் பொன்னாபல சாமி அந்த நேரத்தில் பண்ணைத்தலையை வாங்கிட்டு போகின்ற பொழுது எங்க வீரலங்கா பத்தினி காளியுடைய கோவிலே பஞ்ச உருள் செய்து வச்சு மடியால் 1000 பிள்ளை வாரால் 1000 பிள்ளைகளை ஏந்தி தவம் இருக்கிறாங்க வேடுபடி வெட்டத்தலை வேணும்னு சொல்லி அப்படி தவம் இருக்கின்ற பொழுது இந்த பண்ணைத்தலையானது வாங்கிட்டு போய் வச்சு இந்த மேலாட்டு ராஜர்கள் 1000 பேர்கள் தானே ஆரோலம் பாடுகிறாங்க அப்படி ஆரோலமானது பாடுகின்ற பொழுது பண்ணைத்தலை அல்ல இது பழையாக ஆரோலம் பாடுறாங்க காதலி கட்ட கோடனடி சங்கர் அண்ணன் இடத்துல வந்து பண்ணைத்தலை எங்கேயும் கேட்க இப்பத்தே பண்ணைத்தலையை வாங்கிட்டு போறாங்கன்னு சொன்னா அண்ணா வெய்யண்ணா நீங்க இன்னைக்கு என்ன காரியம் பண்ணி விட்டீங்கன்னா பண்ணைத்தலை இப்படி வேடுபடைகளை வெட்டுகின்ற பொழுது வீரங்காலத்தில் பச்சை உரு சமைச்சு வைக்க வேடுபடைகள் வெட்டத்தலையுது. அப்ப கோடகடி சங்கர் முழங்கால் ரத்தத்துல முடுக்கி வெட்டுகிறார், கதற வெட்டுகிறார். அப்படி வெட்டினா வேடுபடையானது மடியவில்லை.
வெட்ட வெட்ட தலையது வேடுவர் படைகள். இந்த நேரத்தை கோடகடி சங்கர் கை சோர்ந்து மெய் சோர்ந்து கனத்த மொழிதான் சோர்ந்து சங்கர் சோக்கையானார். சங்கர் அப்படி சோக்கை ஆகின்ற பொழுது பார்த்தான் வீரபகான சாம்புகள். ஐயோ ஒன்னாமல சாமி, சின்னாண்டவருக்கு ஆபத்துங்க சாமி என்று சொல்லையிலே என் பத்தாக பணமடைத்த வாழமொழி பொண்ணு தானே தம்பைக்கு ஆபத்துன்னு சொன்ன உடனே 16 ஆண்டு காலமாக போர் செய்யாத ஒன்னாமல சாமி அந்த 10 துலாம் போட்டெடுத்து வாழமுடைய இறையத்தை ஒன்னாமல சாமி தானே வெட்டி கொடுக்கிறானே. அப்படி வெட்டுகின்ற பொழுது ஆகாய மார்க்கமாக அசரகரி வாக்கானது கேட்குது. ஐயா பொன்னரே, வேடுவடை மடிய வேணும்னு சொன்னால் காளிய புடிங்க தலகுப்புற எரிஞ்சு வீரங்கால வெட்டி ரத்தங்களை நாள் சிவக்கமாக வீசினா வேடுவடை மடியும் என்று சொல்லுகின்ற பொழுது இது கண்ட ஒன்னாமல சாமி அந்த காளியுடைய கோட்டையிலே வருகின்ற பொழுது ஆனா வீரனங்கா தவம் இருக்கிறாங்க. அப்படி தவம் இருக்கின்ற பொழுது காளிய புடிங்கி தலகுப்புற எரிஞ்சு வீரனங்காலை ரத்தங்களை நாள் சவுக்கமாக இருக்கின்ற பொழுது வேடுபடைகளானது மடியது. அப்படி வேடுபடைகள் மடிகின்ற பொழுது சத்தம் போடாதீங்க மேலாட்டு பெண்ணை சொன்னான். ஒரு கர்ப்பஸ்திரி ஓடி ஓடியாந்து அதே மொத்த கம்பதிங்கிற முரட்டு வெள்ளாள பையலை என் கணவனை கொண்டிருக்கலாம், நான் கர்ப்பஸ்திரியாக இருக்கிறேன், நான் நாளைக்கு மக்களை பெற்றெடுத்து உங்களோடு போர்க்களத்துக்கு அனுப்புவேன் சத்தியம் சொன்னோம். இது கண்ட ஒன்னாபலசாமி விட்டாத்தேர வந்தவருக்கு என்று வேப்பத்தூர் கருப்பத்தூர் வீரப்பூர் என்ற ஊர்களை எல்லாம் ஆம்பளை உப்பள குழந்தை குஞ்சு யாராக இருந்தாலும் சரி கண்களை கண்ட மக்களை எல்லாம் தானே கத்தி உடைய இப்படி பொன்னாமலசாமி வேடுபடைகளை வெட்டுகின்ற பொழுது வேடுபடைகள் மடியுது. ஆம்பளை பொம்பளை குழந்தை குஞ்சு யாராக இருந்தாலும் சரி ஒரு கர்ப்பஸ்திரி ரோட்ல போனா கத்தி முனையால கருவை வைத்த கிழிச்சு கருவை எடுத்து பொன்னர் கருவை எடுத்தார் கருவூர் போக வரைக்கும் முடுக்கி கருவறுத்தார் முகனூர் போக வரைக்கும் இப்படியே வேடுபடைகளை வெட்டுகின்ற பொழுது ஒரு கர்ப்பஸ்திரி ஓடி ஓடியாந்தா பீமங்காலில் மனை ஓடி ஓடியாந்து பொன்னாமலசாமி காலிலே விழுந்தான். ஐயோ சாமி பொன்னாமலசாமி, ஒரு அரசுக்கு அரசு நீங்க இப்படி வாக்களியம் பண்ணலாமா, மட்டும் விட்டு வையுங்க என் வர்க்கமான தலையிட்டு என்று காலிலே விழுகின்ற பொழுது அம்மா கும்பட்டோரை விட்டாத குருகுலத்து வம்சமே நாங்க. சரணம் என்ற பெயர்களுக்கு மரணம் ஒரு காலம் இல்லை, தஞ்சம் என்ற பெயர்களுக்கு பஞ்சம் ஒரு நாளும் இல்லை, மக்கள் உண்டாகட்டும் பிழைத்து போ என்று உயிர்ப்பு செயல்தார் உண்ணாமலசாமி ஒரு வழி தவறாம கொடுக்க வெட்டாம விட்டீங்கன்னா அப்பத்தானே என்னைய விட்டு வச்சிருக்கிறதுனால வருடம் ஒரு முறை வாழ புழைக்க உள்ள
ஒரு உயிர் பலியானவர்களை கொடுக்க சுவாமி என்ற வாக்காளர் கொடுத்த அந்த கப்பஸ்ரீ கொடுத்து விட்டு அடே வேலவாங்க அடிவடா வெற்றி முரசு கட்டுவடா வெற்றி கொடி என்று சொல்லி வீரமலா காட்டிலே வீர போர் செய்து வெற்றி முரசு கொட்டி வீடு திரும்புகின்ற பொழுது இந்த வீரமலா காட்டில் ரத்தாறு பெருக்கிடத்தோடு ரத்த ஆறுகள் பெருக்கிடத்து ஓடுகின்ற பொழுது அப்ப ரத்த கல்யாணம் தெய்வலோகம் அடிக்கிறது. அப்ப தேவர் மூவர் யாவரும் வந்து வேடிக்கை பார்த்தாங்க. வீரமலா அப்படி வேடிக்கை பார்க்கின்ற பொழுது பார்த்தார் கோடகிரி சங்கர் என்ன இத்தனை வேலை விட்டு சங்கர் சேர்க்கிறோம் நிற்கிறாங்க. சில வேடுவர்கள் கத்திக்கிற கத்திரி கத்திய உடை கரணமாக்கி வருகின்ற பொழுது தேவரும் மூவர் யாவரும் அஞ்சி பயந்து போய் சிவனிடத்தில் போய் முறையிட்டாங்க. அப்ப ஈசன் தெய்வ சபையானது கூடுச்சு. தெய்வ சபையிலே சீவன் கணக்கெடுத்து பார்த்தார் சித்தரபுத்திரன் ஐனார். அப்படி கணக்கெடுத்து பார்க்கின்ற பொழுது தாமரை வாங்கி வந்த வனமானது அன்னமார் சாமிகளுக்கு வயது 16 முடியும் தருவாயிலே இருக்குது. அப்ப சொன்னார் இப்ப போய் அழைத்தாவி அழைக்க முடியும் இல்லைன்னா என்னைக்கும் அழைக்க முடியாது. அன்னமார் சாமிகளுக்கு அழிவில்லை என்று சொல்ல அப்ப எவ்வளவா மாயவரை கூப்பிட்டார். மாயவரை கூப்பிட்டு வைத்தா அன்னைக்கு நீங்க வேற சந்து ஓப்பாளப்பட்டி எவ்வளவு சுகிரம் வாங்கிட்டு போனீங்க நீங்க போய் அழைச்சிட்டு வாங்க என்று மாயவரை அனுப்பினார். அப்ப மாயவர் வீரமலக்காடு வெங்கச்சாங்கல் மேட்டிலே வந்து பன்னிமரம் செய்து வச்சு சங்கர் வரக்கூடிய வழிபாட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அன்னமார் சாமிகள் வெற்றி முரசை விட்டு வீடு திரும்புகின்ற பொழுது அண்ணா இப்படியே எப்படி போக முடியும் கத்திகாலையும் உள்ள கழுவிட்டு போலாம் ரத்த கவுச்சின்னு சொல்லி கத்திகாலையை கழுவுகிறாங்க. அப்ப அன்னமார் கத்திகாலையை வந்து கழுவுகின்ற பொழுது எம்பெருமா மாயவர் பார்த்தார். அன்னமார் சாமிகளுக்கு கையால களை கொடுத்தா கணம் குறைஞ்சு போகும், கல்லால களை கொடுத்தா கணம் குறைஞ்சு போகும், முள்ளால களை கொடுத்தா முத்தி குறையும் சொல்லி கருப்ப